வணக்கம். நம்ம ஐச்சர் டெக் தமிழில் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐச்சரில் ப்ரோ 6028 டிப்பர் அந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு ஃபுல் ரிவ்யூ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 6028 டிப்பரோட கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் பார்த்தீங்கன்னா 28,000 kg. இந்த வண்டியில் VDX 8க்கான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6 சிலிண்டர் இன்ஜினு. சிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7698 சிசி வரும். இந்த வண்டிக்கான பவர் பார்த்தீங்கன்னா 260 ஹார்ஸ் பவர் 2200 RPMல கொடுத்துருக்காங்க. அதே டார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 நியூட்டன் மீட்டரு 1000லேருந்து 1700 RPMல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோடைய மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சைடில் கொடுக்குற மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து 5.5 km/லிட்டர் கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 9 கியர் ஃபார்வேர்டும் 1 கியர் ரிவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது அதோட பைப் லைனு. இந்த வண்டியோடைய பாடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராக் பாடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாடி நல்ல ஹெவியான பாடியாக கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல திக்னஸாகவும் கொடுத்துருக்காங்க. பாடியிலே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் டேப்பு அப்புறம் சைட் லைட்டுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னிக்கான வீல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பாக்ஸ் பக்கத்தில் நல்லா இட வசதியோடு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு டபுள் க்ரௌன் கொடுத்துருக்காங்க. இதனால் பிக்கப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹில்ஸில் ஏறும்போது இறங்கும்போது உங்களுக்கு நல்ல பிக்கப் கிடைக்கும். உங்களுக்கு பேக் சைடு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா மேடு பள்ளமாக இருக்கிற ரோட்டில் லோடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேலன்ஸ் ஆகும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பேராபாலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ET140S9 9 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 கியர் ஃபார்வேர்டும் 1 கியர் ரிவர்ஸும். கிளச்சு பிளேட்டோட டயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 430 mm வரும். ஃபுல் டைப்பு சிங்கிள் ட்ரை பிளேட்டு. வண்டியோடைய ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 7663 mm. வண்டிக்கான வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2590 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 3660 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 255 mm. வண்டிக்கான வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 4000 mm வரும். டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7150 mm. இந்த வண்டிக்கான கிரேடபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52% கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கான டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/20 ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கான டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா BS6க்கான ஆட் ப்ளூ டேங்க் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 லிட்டருக்கான கெப்பாசிட்டியோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS6க்கான ஈட்ஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கான ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவர்ஸ் கணக்கில் வரும். 1000 ஹவர்ஸுக்கு ஆயில் சர்வீஸு. ஒவ்வொரு 1000 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி சர்வீஸ் வரும். கேபினுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டருக்கான டக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. கேபின் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கேபினு. கேபினுக்கான லிஃப்ட் பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். அது மூலயமா நீங்கள் கேபினை மேலேயும் கீழே லிஃப்ட் பண்ணிக்கலாம். வண்டியிலே உங்களுக்கு வீல் ஸ்டாப்பர் 2 வந்துடும். இப்போ கேபினோட இன்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட சேஸ் நம்பரு, இன்ஜின் நம்பரு, அதுக்கப்புறம் வண்டி என்ன மாடலு, எந்த வருஷத்தில் தயாரித்தாங்க எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு டிப்பிங்கான லிவரு, ஹேண்ட் பிரேக்குக்கான லிவர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் டிரைவர் சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பலூனில் லிஃப்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுற ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சு ஓட்டிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டிப்பிங்கான லிவரு, அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்குக்கான லிவரு. இந்த 6028 டிப்பர் பார்த்தீங்கன்னா ஏசி மாடலு. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்டு டெலஸ்கோப்பிங்கான ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டேரிங்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் எக்கோ ப்ளஸுக்கான சுவிட்சும் அதுக்கப்புறம் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க.
அதே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷனுக்கான சுவிட்சும், அதுக்கப்புறம் ஏபிஎஸ்க்கான சுவிட்சு, அதுக்கப்புறம் 24 வோல்ட்டுக்கான சாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எஃப்எம் வந்து கிடையாது, அதுக்காக வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். 9 ஸ்பீடுக்கான கியர் ராடு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கான கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 35 லட்சத்துலேருந்து 43 லட்சம் வரைக்கும் வரும். இந்த வண்டிக்கான எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இஎம்ஐயில் எடுக்கும்போது இந்த வண்டிக்கான டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். 12 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த வண்டியை பற்றினா ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.